புதுக்கோட்டை மாவட்டம் முக்காணிப்பட்டி கிராமத்தில் புனித ஆரோக்கிய அன்னை பொங்கல் திருவிழாவையொட்டி ஜல்லிக்கட்டு போட்டி விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் ராஜ்குமார் வழங்க கேட்கலாம். ராஜ்குமார், புதுக்கோட்டையில் தற்போது பொங்கல் திருவிழாவை முன்னிட்டு ஜல்லிக்கட்டு போட்டி பிரம்மாண்டமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. எத்தனை காளைகள் இதில் பங்கேற்றிருக்கிறது? எத்தனை மாடுபிடி வீரர்கள் இதுவரை பங்கேற்றிருக்கிறார்கள்? அங்கு நிலவும் கள சூழல் என்ன? விவரங்களை சொல்லுங்க. வணக்கம் யுவராணி. புதுக்கோட்டை மாவட்டம் இச்சடி அருகே முக்காணிப்பட்டி கிராமத்தில் புனித ஆரோக்கிய அன்னை தேவாலயத்தில் பொங்கல் திருவிழாவை முன்னிட்டு இங்கு மாபெரும் ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெற்று வருகிறது. இந்த ஜல்லிக்கட்டு போட்டியில் 700 காளைகளும் 300 மாடுபிடி வீரர்களும் பங்கேற்றுள்ளனர். இன்று காலை 8 மணி அளவில் தொடங்கிய இந்த ஜல்லிக்கட்டு போட்டியை பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் மெய்யநாதன், புதுக்கோட்டை சட்டமன்ற உறுப்பினர் மருத்துவர் முத்துராஜா ஆகியோர் கொடியசைத்து தொடங்கி வைத்தனர். தமிழக அரசின் உரிய விதிமுறைகளின்படியும் உரிய வழிகாட்டுதலின்படியும் இந்த ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெற்று வருகிறது. தமிழகத்திலேயே அதிக வாடிவாசல் கொண்ட ஜல்லிக்கட்டு போட்டி நடத்தப்படும் மாவட்டமாக புதுக்கோட்டை மாவட்டம் திகழ்கிறது. ஜனவரி 3ஆம் தேதி தொடங்கி மே மாதம் இறுதி வரை இந்த ஜல்லிக்கட்டு போட்டியானது தொடர்ந்து நடைபெற்று வரும். கடந்த ஆண்டு ஜல்லிக்கட்டு போட்டி 92 ஜல்லிக்கட்டு போட்டிகளும் 12 வடமாடு ஜல்லிக்கட்டுகளும் 20க்கும் மேற்பட்ட மஞ்சவேட்டுகளும் நடைபெற்றது. அதேபோல் இந்த ஆண்டும் நடைபெறும் என ஜல்லிக்கட்டு ஆர்வலர்களும் காளை வளர்ப்பவர்களும் மிகுந்த ஆர்வத்துடன் உள்ளனர். இன்று புதுக்கோட்டை முக்காணிப்பட்டி அருகே பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் மெய்யநாதன் மற்றும் புதுக்கோட்டை சட்டமன்ற உறுப்பினர் முத்துராஜா ஆகியோர் தொடங்கி வைத்த இந்த ஜல்லிக்கட்டு போட்டியில் சுற்றுவட்டார பகுதியில் சென்று சுமார் 10,000க்கும் மேற்பட்ட பார்வையாளர்கள் கலந்து கொண்டுள்ளனர். மேலும் அரசு விதிகளின்படி கால்நடைத்துறையினர் போட்டியில் பங்கேற்கும் ஜல்லிக்கட்டு காளைகளை பரிசோதனை செய்து ஜல்லிக்கட்டு போட்டியில் பங்கேற்க அனுமதித்து வருகின்றனர். அதேபோல் ஜல்லிக்கட்டு காளையில் பங்கேற்க வரும் மாடுபிடி வீரர்களையும் சுகாதாரத்துறையினர் பரிசோதனை மேற்கொண்டு அவர்களை அனுமதித்து வருகின்றனர். இந்த ஜல்லிக்கட்டு போட்டியில் வெற்றி பெறும் மாடுகளுக்கு கட்டில், பீரோ, மெத்தை மற்றும் வாஷிங் மிஷின், டிவி, சைக்கிள் உள்ளிட்ட பரிசு பொருட்களும் வழங்கப்பட்டு வருகின்றன. அதேபோல் ஜல்லிக்கட்டு போட்டியில் காளைகளை அடக்கிய வீரர்களுக்கும் பரிசுகள் வழங்கப்பட்டு வருகின்றனர். மேலும் இந்த ஜல்லிக்கட்டு போட்டியில் அதிக மாடுகளை பிடித்த வீரர்களுக்கு இருசக்கர வாகனமும், சிறந்த மாட்டிற்கு இருசக்கர வாகனமும் இந்த வழங்கப்பட உள்ளது. மேலும் முக்காணிப்பட்டி ஜல்லிக்கட்டு போட்டியில் கலந்து கொள்ள உள்ள காளைகளுக்கும் மாடுபிடி வீரர்களுக்கும் மற்றும் பார்வையாளர்களுக்கும் முக்காணிப்பட்டி கிராமத்தினர் சிறப்பான அன்னதானமும் ஏற்பாடு செய்துள்ளனர். புதுக்கோட்டை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அபிஷேக் குப்தா கண்காணிப்பில் இன்று 300க்கும் மேற்பட்ட காவலர்கள் இந்த ஜல்லிக்கட்டு போட்டியில் அமைதியான முறையில் நடைபெறுவதற்கான பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். புதுக்கோட்டை மட்டுமில்லாமல் மதுரை, திருச்சி, திண்டுக்கல் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலிருந்து இந்த ஜல்லிக்கட்டு போட்டிகளில் கலந்து கொள்வதற்காக காளைகள் கொண்டு வரப்பட்டுள்ளனர். இந்த ஜல்லிக்கட்டு போட்டியில் அதி விமர்சையாக நடைபெற்றிருந்த வருகின்ற வகையில் சுகாதாரத்துறையினர் காயமடைந்த வீரர்களுக்கு உரிய சிகிச்சை அளிப்பதற்காக முன்னேற்பாடுகளும் செய்துள்ளனர். ஜல்லிக்கட்டு போட்டியில் சுமார் 10,000க்கும் மேற்பட்ட பார்வையாளர்கள் கண்டு ரசித்து வருகின்றனர். யுவராணி. பொங்கல் விழாவை முன்னிட்டு புதுக்கோட்டையில் ஜல்லிக்கட்டு போட்டி விறுவிறுப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இது தொடர்பான விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ராஜ்குமார்.